அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நம் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நம் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்க்கிறதான செய்தியானது கப்பல் என்கிறதான ஒரு வார்த்தை. அதை ஆங்கிலத்தில் 4 விதமான கப்பல்களை பற்றி நாம் பார்க்கிறோம். தமிழில் அது வெவ்வேறான அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் கப்பல் யாத்திரை செய்திருக்கிறவர்கள்? கப்பலில் பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்களா? யாராவது? வேறு யாரும் பிரயாணம் பண்ண மாதிரி தெரியல. போட்டில் போயிருக்கீங்க. சரி, கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு விவரம் தெரியாமல் இருக்கும்போதே என்னை இலங்கைக்கு எங்கள் அப்பா அம்மா கப்பலில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் இருந்த கப்பல் பாய்மர கப்பல். அந்த நாட்களுக்கு பிறகு தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை கொழும்புக்கு கப்பலில் போயிடும். அப்புறமா அந்தமானுக்கு நான் நிறையா நேரம் கப்பலில் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். 74 பிப்ரவரி 9 முதலாவது அந்தமானுக்கு கப்பலில் போனேன். அந்த நாளில் இருந்ததான கப்பல் பாய்மர கப்பல் போயிட்டது. அடுத்தபடியாக வந்ததான கப்பல் SS ஸ்டீம், அதாவது நீராவி கப்பல். நிலக்கரி போட்டு ரயில் நிலக்கரியில் ஓடின மாதிரி அப்போ நிலக்கரி போட்டு ஓட்டினாங்க. நான் அந்தமானுக்கு போனது 74 ஜூன் 9. என் பையன் பிறந்து அவனை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தொற்று போட்டு கொடுத்துட்டு கப்பல் வெடிக்கு போயிட்டேன். ஒரு வாரம் கப்பலில் பிரயாணம் பண்ணேன். ஒரு வாரம் அந்த கப்பல் அங்கே இருந்தது. திரும்ப அந்த கப்பல்லையே திரும்பினேன். அது SS ரங்கத் என்கிறது ஸ்டீம் ஷிப். SSங்கிறது ஸ்டீம் ஷிப், நீராவி கப்பல் என்பது. அடுத்தபடியாக 74 ஆகஸ்டில் நானும் என் குடும்பமாக அந்தமானுக்கு ஊழியத்துக்கு போனோம். அப்போ அந்த SSங்கிறது ஸ்டீம் ஷிப் இல்லை, மாஸ்டர் வெசல் MV ரங்கத் என்கிறதான MV ஹர்ஷவர்தன் என்கிறதான இதை அதை மாற்றி அது டீசல் என்ஜினில் ஓடுறது. அது மாஸ்டர் வெசல். அந்த நாட்களில் இந்த நாள் வரைக்கும் அந்த 3 கப்பல் இருக்குது. இன்னொரு கப்பல் இப்போ யுத்த காரியங்களுக்காக அணுசக்தியில் ஓடுற கப்பல்கள் இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறான கப்பல் அந்த கப்பல்கள் இல்லை. 4 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் எப்படி நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது என்பதுதான் இன்றைக்கான கருப்பொருள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது. இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர்
இயேசு நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சிநேகிதர் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப். நாம் முதலாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப். அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த காரியத்தை நாம் லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் உள்ளதான வசனத்தை வாசிக்கும் போது, மகா கனம் பொருந்திய தேயோப்பிலுவே, ஏற்பட்டபடியினால் இங்க முதலாவது ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார் பாருங்க. லூக்கா அவர் ஒரு யூதன் அல்ல, பிரஜாதியான், கிரேக்கன். அவர் எழுதின புஸ்தகம்தான் லூக்கா சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும். அவர் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை எழுதுவதற்கான காரணத்தையும் அங்கே சொல்லுகிறார். முதலாவது அவர் உபயோகிக்கிறதான பொருள் மகா கனம் பொருந்திய தேயோஃபிலுவே. அது கிரேக்க வார்த்தை தேயோஃபிலோ. ஃபிலோ என்றால் ஃப்ரெண்ட், தேயோனா தேவன். தேவனுக்கு சிநேகிதன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தேயோஃபிலுவே என்கிறதான அந்த வார்த்தை ஃபிலோ, ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நாம ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அதை லூக்கா அதை தெளிவாக எழுதுகிறார். அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நாம யாரை சம்பாதிக்கணுமோ? சிநேகிதரை சம்பாதிக்கணும். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க. நாம தேவனுடைய சமூகத்தில் கூடி நாம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தபடியாக அடுத்த நிலைமைக்கு நம்மை அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். என்னுடைய ஊழிய கால அனுபவத்தில் ஒரு கிராமத்துக்கு போனேன்னு சொன்னால், அங்கே உள்ளதான தலைவர் ஒவ்வொரு மலைஜாதி மக்கள் மத்தியிலும் நாடோடி ஜனங்கள் மத்தியிலும் அவங்களுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்கள யார் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களிடத்துல போய் முதல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவேன். அவங்களோடு சில காரியங்களை பேசி லூக்கா எழுதுறது போல மகா கனம் பொருந்திய தேயோஃபிலுவே, அவங்களோடு நாம
அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவங்களோடு பேசி, நாங்கள் இந்த இடத்துல நான் சிறு பிள்ளைகளுக்கு கூட்டம் நடத்துகிறேன், சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி அங்கே போய் ஊழியம் செய்து. முதல்ல அந்த தலைவரை நமக்கு ஃப்ரெண்டாக்கிட்டா அந்த ஊரில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யார் என்ன பார்த்துக்கிடுவாங்க? அந்த தலைவர் பார்த்துக்கிடுவார். அவர் நம்மகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஐயா உள்ளே வந்திருக்காரு. அவர் தவறான காரியங்களை சொல்கிறது இல்லை. அவங்க எல்லாம் கூடி நின்று என்ன சுவிசேஷம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோங்கிறத பற்றி நல்ல கவனமாக கேட்பாங்க. கேட்டு அப்படி தான் அநேக நாடோடி கிராமங்களில் சபைகளை கட்டுகிறதற்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது என்ன செய்து கொள்ளணும்? ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறதான காரியத்தில் நாம் கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் வித்தியாசங்கள் இருக்குது, அதே போல் தமிழ்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அன்பு என்கிறதான காரியத்திற்கு இலக்கணம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பு என்பதற்கான இலக்கணம் கொடுத்திருக்கிறது. முழு அதிகாரத்திலேயும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக யோவான் 3:16 அன்புக்கான இலக்கணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் முதல்ல மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கிறதான வசனம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். இப்போ நாம் வாசிக்கும்போது கொஞ்சம் வேத வசனத்தில் எல்லா இடத்துலையும் அன்பு கூர்ந்தார் கடந்த கால வார்த்தை. அப்படிதானே இல்லையா? அடுத்தபடியாக நாம் அருமையாக பார்க்கிறதான ஒரு காரியம் ரோமர் நிருபம் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை எப்படி பண்ணுகிறார்? விளங்க பண்ணினார் அல்ல, பண்ணுகிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எதற்காக கொடுத்தார்? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பினார். நாம் பாவிகளாயிருக்கையில் அவர் நமக்காக மரித்து நித்திய ஜீவனை தரும்படியாக அவர் அனுப்பினார். அதை இயேசு செய்திருக்கிறார். செய்திருக்கிறார். நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், இயேசு அதை செய்து முடித்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், இருப்பேன். எந்த நேரத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த கால காரியங்களும் நிகழ்கால காரியங்களும் இனி வரப்போற காரியங்களை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. இப்போ அன்புக்கு இலக்கணம் தேவன், அதை நடத்தி காட்டினது இயேசு, இன்றைக்கும் அதை செய்கிறார். இப்போ நட்பு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கான இலக்கணம் இது அன்புக்கான இலக்கணம். நட்பு என்பதற்கான இலக்கணமும் இருக்குது. லூக்கா சுவிசேஷத்தில் நாம படித்தோம், மகா கனம் பொருந்திய தேயோப்பிலுவே என்று சொல்லி. இதை நாம அப்போஸ்தலர் 1:1 வாசிக்கும் போது அங்கே மாறுதல் அடைகிறது. அப்போஸ்தலர் 1:1 தேயோப்பிலுவே, அங்க என்னதெல்லாம் போயிட்டது? மகா கனம் பொருந்திய தேயோப்பிலுவேன்னு சொல்லல, தேயோப்பிலுவே. அல்லேலூயா. இதுதான் தேவ ரகசியம். நாம முதலாவது யாரையாகிலும் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் முதலாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுத்து நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். எடுத்த உடனே சிநேகிதர்கள் வா போன்று பேச மாட்டாங்க. பேசுவோமா? அப்படி என்னுடைய பழக்கம் அப்படி இல்லை. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, தம்பி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு நல்ல பழக்கம். எங்கேனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவங்கள யாராக மாற்றிக்கொள்ளணும்? நம்முடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடையவர்கள் சொன்னால் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும். இப்போ இங்கே தேயோப்பிலுவே என்று சொல்லி ஆரம்பித்து அவர் சொல்றாரு, இது நட்பு. ரெண்டு பேரும் சம அந்தஸ்துடைய நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். ஆகையினால அந்த முதல்ல கொடுத்ததான காரியத்தை, அந்த கணத்தை திரும்ப கொடுக்கலைங்கிறதுக்காக அது மறக்கப்பட்டு போகாமல், அது மறுக்கப்பட்டு போகாமல், அது உள் அடக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது ஒரு கண்ணியத்துக்காக வாங்க போங்க அப்படின்னு சொல்றதை விட, சில வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ளேயே மனைவி என்ன சொல்றாங்க? அன்பு மிகுதியினால வாடா சொல்றாங்களா இல்லையா? வாயா வாயான்றாங்க. அது அன்பின் மிகுதி. நாங்கள் மெட்ராஸில் அந்தமானில் ஊழியம் செய்யும்போது ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். எங்கள் அம்மா மாம்பழம் கொடுத்தாங்க. அதை அறுத்து எல்லாருக்கும் கொடுத்து, என் மனைவி கொடுத்தா, எனக்கும் கொடுத்தா. அப்போ சின்ன பாஷையில், யோ இதை வா சாப்பிடியா அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஷாக் ஆயிட்டுது. என்ன
கொடுக்கவே புருஷனை பார்த்து சொல்கிற வார்த்தையா அப்படின்னு சொல்லி அது அன்பின் மிகுதியால் சொல்லப்படுகிறதான வார்த்தை. அது எல்லா நேரத்திலையும் அது ஒத்து போகாது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், இப்பவும் எங்கள் வீட்டில் சில நேரத்தில் சொல்லுவாங்க, அன்பின் மிகுதியினால் பேசப்படுகிறதான வார்த்தை. இது நண்பர்களுக்குள்ள உள்ள உறவு. இது இந்த காரியத்தை குறித்து நாம் இந்த நட்பை குறித்து நாம் பார்க்கும்போது 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1:25 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய சிநேகம் அதிகமாயிருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோனத்தான் தாவீதினுடைய அன்பு. தாவீத சவுல் விரோதித்த போது, அவனை கொலை செய்ய திட்டம் போட்ட போது, அதை தாவீதுக்கு அறிவித்து அவரை தப்புவித்த அந்த காரியங்களை நாம் அறிவோம். யோனத்தான் தன்னுடைய ஆயுதத்தை, தன்னுடைய உடைய தாவீதுக்கு கொடுத்தார். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள், அவ்வளவாய் நேசித்தார்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறதான அந்த கப்பல், ஸ்நேக கப்பல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ரொம்ப சிம்பிளான வசனம். சகோதர சிநேகம், ஃப்ரெண்ட்ஷிப், நமக்குள்ள இருக்கிறதான அந்த கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவை அறியாத மற்ற ஜனங்களுக்கு நாம் காட்டுகிறதான அன்பு, அது அவர்களை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிறதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகம் எப்படி இருக்கணுமோ நிலைத்திருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கணும், எப்பவும் உதவி செய்யக்கூடியதான நிலைமையில இருக்கணும். இந்த கிறிஸ்துவை அறியாதவர்களை நாம் நேசித்து அவர்களுக்கு அநீதியான உலகப் பொருட்களினாலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடுமானால் உதவி செய்து அவர்களை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்த வேண்டும். அப்படிதான் இந்தியாவில் அநேக மிஷனரிகள் தங்களை இழந்து கிறிஸ்துவை அறியாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க சென்று ஆடுகளை அனுபவித்து அதை கிறிஸ்தவ ஸ்தலமாக மாற்றினார்கள். இன்றைக்கு நாம் இந்த FCRA என்கிறதான சட்ட காரியத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. இது அன்பினால் செய்யப்படுகிறதான ஊழியம். ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறதான அதை உடைத்து எரிகிறதற்கான அந்த சூழ்ச்சி பிசாசானவன் கிரியை செய்கிறான். நாம் யாருக்காவது ஏதாவது உதவி செய்தால் அது
மதத்தை மாற்றுவதற்காக என்று அதை திரித்து பேசுகிறார்கள். என்னிடத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால் ஒருவர் வந்தார். 2 ஃபோன் வச்சுருந்தார். ஒரு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டார், இன்னொரு ஃபோன் பைக்கில் இருந்துச்சு. நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரியும், இங்கே எதுக்காக இந்த மாதிரிலாம் நடத்துகிறீங்க? நான் சொன்னேன், என் தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை அதை அறியாதவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும். நான் அனுபவிக்கிறதான தேவ தயவு, அவர் எனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நான் அறிவித்து அவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்பது என் தேவன் எனக்கு கொடுத்த வேதத்தினுடைய கட்டளை. அதற்காக செய்கிறேன் என்று சொன்னேன். அப்போ அவர், இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிடும், உங்களுக்கு என்ன இந்த வேலை? அவங்கள தேவ அன்பு என்கிறது கிடையாது, அதனால் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நமக்குள்ளதையும் இழந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உலகப் பொருள், அநீதியான உலகப் பொருள் நித்தியமானது கிடையாது. அநேக நேரங்களில் என்னுடைய தாத்தா, மற்ற குடும்பங்கள் எங்களுடைய நிலம் போலம் மற்ற காரியங்களை குறித்து யோசித்து ஒன்றுமே இல்லை என்கிறதான ஒரு முடிவான ஒரு கருத்துக்குள்ளாக நான் வர முடிந்தது. இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல, இல்லை என்றைக்கும் எல்லைக்கல்லாக நாம இருக்க போறது கிடையாது. ஒரு நாளில் ஆண்டவர் வருவார் அல்லது அழைப்பார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும். அதற்குள்ளாக நம்மால் இயன்ற வரையிலும் நமக்குள்ளதை, அது நமக்குள்ளதா இல்லை, நமக்கு கடைசியா நான் எல்லாரும் சொல்றபடி சொல்றேன், மனுஷனுக்கு 6க்கு 3 கூட சொந்தம் கிடையாது. நிறைய இடங்கள்ல கல்லறை கட்டி 4 வழி பாதை போட்ட இடத்துல கல்லறையே இல்லை, எதெல்லாமே போயிட்டது. அந்த 4க்கு 3 கூட நமக்கு சொந்தமானது அல்ல. ஆகையினால அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். 1 ஃப்ரெண்ட்ஷிப். 2வது, அந்த சிநேகிதரை சம்பாதித்த இந்த லூக்கா தேயோபிலுவுக்கு எழுதுகிறார். அவருடைய விசுவாசத்தை குறித்து அங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிறதான காரியம். தேவப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறதான காரியங்களை உமக்கு எழுதினேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் அநேக கப்பல் பிரயாணம் பண்ணினதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சரித்திரத்தை கூட இருந்த லூக்கா அதை எழுதுகிறார். இது எல்லாம் தேயோபிலுவுக்கு எழுதுகிறார். இது எல்லாமே எதற்காக? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கை.
ரெண்டாவது, முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவர்களை எந்த ஷிப்புக்குள்ள கொண்டு வரணும்? ஃபெய்த் ஷிப். விசுவாசம் என்னும் கப்பலுக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும். இதுல துக்கமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, சிலர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 1:19, 1 தீமோத்தேயு 1:19. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நாம வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாது. அவங்கள எந்த ஷிப்புக்குள்ள ஏற்றணும்? விசுவாசம் என்னும் அந்த கப்பலுக்குள் அவர்களை ஏற்ற வேண்டும். இதுல முதலாவது நாம பார்க்கிற காரியம், இந்த நோவாவின் நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம் மிகுதியாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் முழுசும் அழிக்க தீர்மானம் பண்ணினார். நோவாகிட்ட வந்தாரு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாட்ட சொல்றாரு, அளவு கொடுத்து ஒரு பேழையை உண்டாக்கு. அது பேழை என்பது கப்பல். பேழையை உண்டாக்கு, அதுல ஜீவராசிகள் எல்லாத்தையும் ஏற்றிக்க. அதுக்கு கீழ்த்தட்டு, முதல் தட்டு, இரண்டாவது தட்டு, ஜன்னல், கதவு எல்லாவற்றையும் அவர் அளவு கொடுத்தபடிதான் இன்னைக்கும் கப்பல் கட்டப்படுகிறது. அதனுடைய அளவு மாற்றத்தின்படியே கட்டப்படுகிறது. அந்த விசுவாசமாகிய கப்பலுக்குள், பேழைக்குள் எத்தனை பேர் மட்டும்தான் ஏறினாங்க? 8 பேர். அந்த 2000 வருஷம், 2400 ஆதாம்ல இருந்து 2400 வருஷம் நோவா வரைக்கும் உள்ளதான காலங்களில் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாங்களோ தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அப்ப மழையே கிடையாது. 2400 வருஷம் மழை பெய்ததில்லை, மழையை யாரும் பார்த்ததில்லை. ஆனா நோவா பிரசங்கம் பண்றாரு, போய் மனம் திரும்பு, இல்லைன்னா மழை பெய்யும், நீங்களாம் அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை இளவட்டங்கள், கிளவாடிகள் நகைத்து, இத்தனை வருஷ காலம் ஆச்சியா, ஒரு உயிரோடு இருந்தது எவ்வளோ காலம்? அந்த காலத்தில் 969 வருஷம் உயிரோடு இருந்தவர் இருந்தார். இத்தனை வருஷ காலமா, 500 வருஷ காலமா, 400 வருஷ காலமா இருக்கிறோம், ஒரு நாள் நான் மழையை பார்க்கலையே ஐயா, நீ என்ன மழை வருதுன்னு சொல்லி கப்பலை கட்டிக்கிட்டு இருக்க, நீ சீக்கிரமா கட்டு அப்படின்னு சொல்லி கூட உதவி செய்திருக்கலாம். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் அங்கே நோவா வருகிறார். நோவா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்தபடியினால் அவரும் அவருடைய மனைவி, பிள்ளைகள் சேம், காம், யாபேத், அவருடைய மனைவிமார் 3 பேர், 8 பேர் மாத்திரம் உயிர் பிழைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பெரிய காரியம் அல்ல. அது முதல் தொடக்கம், முதல் படி. 2வது படி என்ன ஷிப்புக்கு வரணும்? விசுவாசம் என்னும் கப்பலுக்குள் கொண்டு வர வேண்டும். விசுவாச கப்பல்.
அதை சேதப்படுத்திடக்கூடாது. நாங்கள் அந்தமானில் இருக்கும்போது ஒரு வருஷம் சரியான காற்று, மழை, புயல். விசாகப்பட்டினத்திலிருந்து நிறைய இரும்பு கருடர், பெரிய பெரிய இரும்பு தூண்கள் போன்றவைகளை ஏற்றி வந்ததான வெளிநாட்டு கப்பல் அந்தமான கொஞ்சம் தூரத்தில் தீவு நிறைய இருக்குது. செந்தினல் என்கிற தீவு கிட்ட வரும்போது அலையில அடிச்சு அடிச்சு உள்ள இருந்தான இரும்பு ராடர், பெரிய பெரிய இரும்பு துண்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசி கப்பலை சேதப்படுத்திட்டது. அதை கப்பல் சேதப்பட்டு கப்பல் முங்கிறதான நேரத்தில் மாலுமி ஒரே ஒரு செய்தி அனுப்புவார், SOS. அந்த செய்தி சேவ் அவர் சோல்ஸ். இந்த கப்பல் முங்க போகுதுங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. அதுக்கு SOSங்கிறதான் அர்த்தம். அதனுடைய முழு இது சேவ் அவர் சோல்ஸ். மெட்ராஸ்ல இருந்து போர்ட் பிளேயருக்கு வருகிறதான கப்பலுக்கு அந்த செய்தி கிடைச்சி, நீ இப்போ இருக்கிற இடம் மோசமான இடம், செந்தினல் என்கிறதான காட்டுவாசிகள் இருக்கிற இடம், அங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. ஆகையினால போட்டை இறக்கி அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு இங்க வாங்க, நாங்க கப்பல்ல வந்துகிட்டு இருக்கிறோம் சொல்லி அத்தனை பேரையும் காப்பாற்றினாங்க. விசுவாசமாகிய கப்பல் உடையத்தக்கதாக அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடிக்கலாம். ஆனால் அந்த கப்பல்ல ஏற்றப்பட்டதான அந்த ராடார் இரும்பு பெரிய பெரிய காரியங்கள்லாம் சரியானபடி ஏற்றி அடுக்கி வைத்திருந்தால் அந்த கப்பல் உடைகிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது என்பது என்னுடைய கருத்து. அவங்க ஏதோ கூலி வாங்கணும், ஏற்றி போட்டோம், அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த மாதிரி நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க முடியாது. நம்மோடு பழகுகிறவர்கள் விசுவாசமாகிய அந்த கப்பலுக்குள் வந்து அவர்களும் அலைவுபட்டு சேதப்படுத்தப்படாதபடிக்கு நாம் அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நாம இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கிறதான வேளையில் எபிரேயர் 11:8 எபிரேயர் 11:8 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சாரி, நான் தப்பா குறிச்சிருக்கிறேன். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமானது நாம் தேவனை விசுவாசிக்கிறதான காரியம். எபிரேயர் 10 கடைசி 2-3 வசனத்தை வாசிங்க. பெண் வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த. அதுக்கப்புறம் தான் 11வது அதிகாரத்தையே ஆரம்பிக்கிறார். விசுவாசமாகிய கப்பல், ஃபெய்த் ஷிப், அதற்குள்ளாக நாம் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். எபேசியர் 2:8
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இந்த விசுவாசம் என்பது அதை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அதை நாம யோவான் சுவிசேஷத்தில் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. இங்கே நாம பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியானால் நாம் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? முதல்ல அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். ரெண்டாவதாக விசுவாசம் என்னும் கப்பலுக்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டும். அடுத்தபடியாக நாம பார்க்கிறதான காரியம் எபிரேயர் 10:37-39 முடிச்சிட்டோம். மூன்றாவது காரியம் ஃபெலோஷிப், ஐக்கியம். வேத வசனம் தெளிவாய் கூறுகிறது, அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஃபெலோஷிப். இப்போ நாம ஞாயிற்றுக்கிழமையில கூடி ஆராதிக்கிறதுக்காக வருகிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் படிக்கிறது இன்னும் ரோமர் 10வது அதிகாரத்தில் நாம் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறதான காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. ஃபெலோஷிப் என்கிறதான காரியம், விசுவாசம், ஃபெலோஷிப். அப்போஸ்தலர் 2:42. இங்க அந்நியோன்யத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் என்கிறதான வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் அனுதினமும் அப்போஸ்தல உபதேசத்திலும் சொல்லுங்க, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம் என்று சொல்லப்படுகிறதற்கு ஃபெலோஷிப் என்கிறதான வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. ஐக்கியம். நாம 1 யோவான் 1:1-3 வரைக்கும் உள்ளதான வசனங்களை பாருங்க. இந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறதான முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கணும்?
யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல நாம முதலாவதாக இந்த அனுபவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம அனுபவம் இல்லாத நிலைமையில மற்றவர்களுக்கு அதை நாம் சொல்ல முடியாது. இந்த யோவான் அப்போஸ்தலனை குறித்து நாம பார்க்கிறோம். ராப்போஜனத்து அன்னைக்கு இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்ததான ஒரு சிஷ்யன். அல்லேலூயா. அதான் சொல்றேன், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எப்படி நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்குது? நாம் மற்றவர்களை நம்முடைய ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடுமானால் கொண்டு வர வேண்டும், கொண்டு வரணும். அதை செய்கிறதற்கு நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும்? உலக சிநேகம், யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம். உலகத்தில் நாம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அநீதியான உலக பொருளால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், சம்பாதித்து அவர்களை விசுவாசத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து அவர்களை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துங்கள் என்கிறதான காரியத்தை சொல்லுகிறார். ஃபெலோஷிப். எப்போ ஃபெலோஷிப் உண்டாகுது? ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வேதம் சொல்லுகிறது. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். என்ன செய்யணும்? முதலாவது விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை அறிக்கை பண்ணணும். அடுத்து அதை அறிக்கை பண்ணுகிறதா ஞான ஸ்நானம். யோவான் 1:12 என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரம் கொடுத்தார். அவரோடு ஐக்கியப்படுகிறது. அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் அனுதினம் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டிருந்தாங்க. அங்கே ஞானஸ்நானம் எடுத்தது எத்தனை பேர்? அன்றைக்கு 3000 பேர். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம கடைசியாக பார்க்கிறோம். கடைசி வசனம் வாசிங்க. இரண்டாவது அதிகார கடைசி வசனம், கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார், ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்தார். அதுதான்
ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியங்கள் ரோமர் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 14 இருந்து. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் நிறுத்திட்டு நான் அனுபவத்தில் உள்ளதான காரியத்தை தான் நான் இப்போ உங்களோட சொல்ல போகிறேன். 1972 நான் பைபிள் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போ பைபிள் ஸ்கூலுக்கு வந்தேன். 1973 ஜூலையில் 2வது வருஷம் ஜாயின் பண்ணும்போது என்னோடு படித்த முதல் ஆண்டு படித்தவர்களையும் 1வது ஆண்டுக்கு வந்தவர்களையும் சேர்த்து 7 பேர் ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணணும். அதை ஐக்கியப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன உபயோகித்தார். எனக்குள்ள உள்ள தீர்மானம், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஆசை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியா ஒரு வருஷம் அல்ல, ஜூலையிலிருந்து மார்ச் அடுத்த 73 மார்ச் வரைக்கும், 73 ஜூலையிலிருந்து 74 மார்ச் வரைக்கும் ஜெபம் பண்ணோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போகணும். யாருடைய உதவியும் நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலை. ஜனவரி மாதத்தில் பிரின்சிபால் இடத்துல சொன்னேன், அண்ணன், நான் ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன், அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுறோம், லீவு ஆரம்பித்ததும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்ன உடனே அவர் ஒரு பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டார், இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் பரீட்சை முடிஞ்ச அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். எங்கள் கையில் காசு கிடையாது. நான் ஒரு வருஷமாக அது வரைக்கும் நான் உண்டியலில் சேர்த்து வச்சிருந்ததான காசு 140 ரூபா. அன்றைக்கு அது பெரிய காசு. ஒரு ஸ்டவ்வு, சோறாக்குறதுக்கு ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு, காப்பி போடுறதுக்கு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த 140 ரூபாயில் எவ்வளவு தூரம் ரயிலில் பிரயாணம் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா, பொள்ளாச்சி வரைக்கும் நாங்கள் போகிறதுக்கு எங்ககிட்ட காசு இருந்தது. பொள்ளாச்சிக்கு போகணும், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும். நாங்கள் எங்கேயும் கிறிஸ்தவ ஆலயங்களிலோ ஊழியக்காரர்களையோ தேடி போகலை. பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி, மரத்தடியிலையும் சரி, சண்டவெளியிலையும் சரி, எங்கேயாவது 7 பேரில் ஒருவர் ரஸ்துக்கள் ஜாமானங்களை வச்சிருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கணும். மற்ற 6 பேரும் 2 பேராக சுற்றி எல்லா இடங்களுக்கும் போகணும். ஒரு நாள் காலை சாப்பாடும் கிடையாது, மத்தியான சாப்பாடும் கிடையாது, யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்கறது கிடையாது. காலையில் போய் டான் ப்ரீச்சிங், தெருக்களில் நின்று சுவிசேஷத்தை சொல்கிறது. எங்கள் கையில் இருந்தது சந்தோஷமும் சுகமும் என்கிறதான ஒரு புஸ்தகம். அது அன்னைக்குள்ள காசுக்கு 25 பைசா. சுவிசேஷ பிரதிகள் அதை மட்டும்தான் பிரின்சிபால் எங்களுக்கு அனுப்பி கொடுப்பாரு. நான் போஸ்ட் லெட்டரில் அனுப்பிடுவேன், இந்த இடத்துல இந்த தேதிக்கு அங்கே இருப்போம், அங்கே போஸ்ட் மாஸ்டருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எல்லாரும்
டிவிஎஸ் பார்சல்லாம் புக் பண்ணி அனுப்பிடுவார், அங்கே எடுத்துக்கிடுவோம். அது கூட்டம் முடிஞ்சு சொல்லுவோம், இந்த சுவிசேஷத்தை வாங்கிக்கிட விருப்பம் உள்ளவங்க 25 பைசா, 10 பைசா, இது 25 பைசா, அந்த காசுல தான் நாங்கள் எதாயிலும் சாப்பிட்டுக்கணும் ஆக்கிக்கணும். யாரும் கூப்பிட்டு எங்களை தங்க வச்சு ஆகாரம் கொடுத்தால் ஒழியா நாங்களா போய் எதுவும் கேட்கறது இல்லை. ஒரு நாள் 3 மணி இருக்கும், ஒரு உயர்ந்த ஒவ்வொரு கிராமமாக ஓடுவோம். போய் சொல்லிட்டு நாங்கள் கூடி நின்ன இடம் கொஞ்சம் மேடான பகுதி. எங்கள் கால்களை பார்த்தா அவ்வளோ தூசி படிஞ்சு போய் இருந்தது. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என்னன்னு சொன்னால், அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கூடி ஒருவர் காலை ஒருவர் பார்த்தா அவ்வளோ தூசி படிஞ்சு போயிருக்குது. என்ன சொல்றாரு? சுவிசேஷ நற்காரியங்களை சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே எல்லாரும் கூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எங்களுக்கு இந்த அழகான பாதத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி. அல்லேலூயா. நாம கால்கள் அழுக்கடைஞ்சாலும் அது எப்படிதான் இருக்கும்? சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லும்போது அழகானவைகள். அதை நான் ஒரு நாளும் அதை மறக்கிறதில்லை. இந்த ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வந்து ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது. அடுத்தபடியாக ஒரே ஒரு ஷிப் இருக்குது. சங்கீதம் 96:9. அந்த சங்கீதம் முழுசையும் நான் படிக்கும்போது எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த செய்திக்கான காரியங்கள் அங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 96:9. தயவுசெய்து 1லிருந்து படிச்சிருவோமா? இந்த செய்திக்கான காரியங்கள் அனைத்தும் இந்த சங்கீதத்தில் அடங்கி இருக்குது. ரோமர் 10வது அதிகாரத்திலேயும் அடங்கி இருக்குது. இந்த 2ஐயும் திரும்ப திரும்ப படித்து என்னுடைய ஆவியல் அத்தனை களி கூறுதலை அடைந்தேன். முதல் வசனம் ஒருவர் வாசிங்க. எங்க? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். இது எங்க நடக்கிறது? எங்க நடக்கிறது? வர்ஷிப்ல நடக்கிறது. ஃபெலோஷிப்ல வந்துட்டோம். 4வது என்னது? வர்ஷிப்ல நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இது யாருக்கு எழுதப்பட்டது? நிறைய சங்கீதத்தில் மேலே இன்னாருக்கு எழுதப்பட்டது, இன்னார் எழுதினதுங்கிறது வரும். இந்த சில சங்கீதத்தில் யார் எழுதினது, யாருக்கு எழுதினது என்று சொல்லப்படலை. ஆனால் என்ன சொல்லியிருக்குது? கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சுவிசேஷம்
அது ஆங்கிலத்தில் என்ன? காஸ்பல். அதை ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பிரித்து சொல்கிற ஒரு வார்த்தை கோ ப்ளஸ் ஸ்பெல் த வேர்ட் J-E-S-U-S is gospel. Go and spell the word Jesus is gospel. போய் சொன்னா சுவிசேஷம், நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு சொல்லுகிறது உபதேசம். இங்க என்ன சொல்றாரு? நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், விசுவாசத்தோடு அறிவியுங்கள். நாம தவறித்தோம் அப்படின்னு சொல்லிதான் நான் அநேக நேரங்களில் யோசிப்பேன். இந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதற்கு காரணமானவர்கள் நாம தான். நாம என்ன சொல்லியிருக்கு? நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். மீதியெல்லாம் அந்த வசனத்தை, கடைசி வசனத்தை மாத்திரம் படித்து முடிச்சிருவோம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சொல்லுங்க வரிசையா. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெய்த்ஷிப், ஃபெலோஷிப், வொர்ஷிப். கர்த்தரை தொழுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்நிய ஜனங்களோடு நாம் பேசும்போது ஏசாயா 26:13 வாசித்து முடிச்சிருவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். யாரோட? சுவிசேஷத்தை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் வந்து சொல்ல வேண்டியதான வார்த்தை இந்த வார்த்தை. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். கடைசியா ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஊழியக்காரர், நாடோடி ஊழியக்காரர், எனக்கு அவரு பொடி போடுவாருங்கிறது தெரியாது. இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஐயா அந்த ஊழியக்காரர் பொடி போடுவாரு அப்படின்னு சொல்லி. சபையில் செய்து கொடுக்கும்போது இந்த வசனத்தை வச்சு செய்து கொடுத்தேன். உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். சிலரை குவார்ட்டர் ஆளுகை செய்து, சிலரை 6 இன்ச்சு சுருட்டு ஆட்சி செய்து, சிலரை 3 இன்ச்சு பீடி ஆளுகை செய்து, சிலரை பொடி ஆளுகை செய்து. எப்படிதான் எடுப்பாங்க பொடி? ஒரு சிட்டிகை இப்படி இந்த விரல்லையும் இந்த விரலையும் வச்சு அப்படி எடுத்து மூக்கில் போட்டுக்கிடுறது. பொடி பொடி பாவம். அதை சொன்ன பிறதான் சொன்னார், அந்த ஊழியக்காரர் பொடி போடுவார் ஐயா அப்படின்னு சொல்லி. அந்த பொடியை விட்டு வெளியே வர முடியல.
உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் 17ஆம் தேதி கர்நாடகா செல்ல ஜெபிக்கிறேன், திட்டமிட்டிருக்கிறேன். 14லிருந்து 19 வரைக்கும் 20ஆம் தேதி வந்துடுவேன். அங்கே ஊழியக்காரர்களை சந்திக்கும்படியாக, ஜிப்சி ஊழியக்காரர்களை சந்திக்கும்படியாக தயவுசெய்து எனக்காக, என்னுடைய பிரயாணத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தில் நான் இருந்த நிலைமையில் இந்த படியை ஏறுவேன் என்று கூட நினைக்கல. தேவ சமூகத்தில் காலையிலே முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு பலனை தாருன்னு கேட்டேன். ஆண்டவருடைய பலனால் இதுவரையிலும் நின்று உங்களோடு செய்தியை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தால் நம் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல வேலைக்காக தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஐயா மூலமாக கொடுத்த செய்திக்காக நன்றி. ஐயா முதல்ல ஒரு 4 ஷிப்பை பற்றி சொன்னோன்னா நாங்களும் அப்படி மனசுக்குள்ளே அப்படி யோசித்து பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னார். ஃபெய்த் ஷிப்புன்னு ஆங்கிலத்தில் இல்லாததுக்கு பதிலாக தமிழில் விசுவாச கப்பல்னு இருக்குது. அடுத்து என்ன சொன்னார்? ஃபெல்லோஷிப், ஒர்ஷிப். நாங்கள் நினச்சிருந்தோம், இன்னும் 2 நினச்சிருந்தோம். லீடர்ஷிப், வேற ஃபெல்லோஷிப் தான் வில்லேஜ். லீடர்ஷிப் அடுத்து ஒரு யோசித்தோம், டிசைபிள்ஷிப். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி நீங்கள் யோசிச்சுட்டே போகலாம். இதை வைத்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் போய் யோசித்து தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயாவுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. இந்த வயதிலும் அவர் அங்கே போய் ஊழியக்காரங்களை பார்க்க போகிறேன், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறேன்னு போய்கிட்டு இருக்காங்க. அதை நினைத்து நீங்களுமாக செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களாய் மாறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் தேவனே மக்க நன்றி. கிருபையாய் கூட இருந்து நடத்துகிறவரை மக்கு சோதரம். இந்த நாளிலும் எங்களுக்கு கற்பித்த இந்த காரியங்களை நாங்கள் கை கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை தெரிந்த மற்றவர்களே ஆண்டவரை நண்பர்களாக ஏற்று அவர்களை ஆண்டவரை ஐக்கியத்திற்குள்ளாய் கொண்டு வந்து ஆண்டவரை அவர்களுக்கு விசுவாசத்தை போதித்து ஆண்டவரை திருதாம் அவர்களை உண்மை தொழுது கொள்வர்களாய் வழி நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. வந்த ஒருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதுமாய் கூட இருந்து நடத்துங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வியாதி பலவீனங்களை அகற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க உதவி செய்யுங்க. போகையிலும் வருகையிலும் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிங்க சாமி. நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட உம்மை துதிக்கும்படியா இந்த வாரத்தை தாங்க. ஆண்டவர் இருக்கிற வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுபடியா ஜெபிக்கிறோம் சாமி. இந்த வியாதிகளை பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் ஆயுதங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தரை கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பெரிதான கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் கொஞ்சம் அப்படி சத்தமா சொல்லுவோமா? ஒரு ரொம்ப நேரமாச்சு போச்சுன்னு சொல்லி அப்படி மௌனமா இருக்காதீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரத்தை சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறதே உமக்கு விருப்பமா இருப்பதற்காக நன்றி சுவாமி. எங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் மூலமா இந்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. எங்களுக்காக சிலுவையிலே வியாதியை சுமந்து தீர்த்த தேவனே உமக்கு சோத்திரம். தழும்புகளாலே நாங்கள் ஒவ்வொருவரும் சுகமாக உதவி செய்யுங்க. எங்கள் பலவீனங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பலன் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக சுவாமி. அந்த ஒருவரை அப்படி நீங்க ஆசீர்வதிங்க. செட்டையின் மறையில மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் நம்ம நேரோடு கூட இன்றும் என்ன சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.